நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். கணித்திற்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, குடும்பத்தார்களே, இன்றைய தினம் நாம் கேட்க இருப்பது கர்வம் இருக்கக்கூடாது. கர்வத்தை உமரலிலான்னு கர்வம் இருக்கக்கூடாது. கர்வம் அதை எந்த அளவுக்கு உமர் அலிலான்னு வெறுத்தாங்க என்பதை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். உபை இப்னு காஃப் அவங்க அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருத்தர். அவருக்கு உமர் அலிலான்னு காலத்தில் அவர் இருக்கார். அப்போ சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஏன்னா இவர் சஹாபியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுக்கு மரியாதை செய்கிறாங்க. அவர் உபை இப்னு காஃப் அவங்க எந்திரிச்சாங்கன்னு சொன்னால் பின்னாடி இருக்கவங்களும் எந்திப்பாங்க. அவங்க நடந்தாங்கன்னு சொன்னால் பின்னாடி இருக்கவங்களும் நடப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. மக்கள் அந்தளவுக்கு மரியாதை. அவர் உட்கார்றது, எந்திக்கிறது அந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த உள்ள காலகட்டத்திலே பார்க்குறோம். ஒரு தலைவர் எந்திப்பாங்க, உட்காருவாங்க, நடந்து போனால் பின்னாடியே போவாங்க. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி. அப்போது உபை இப்னு காஃபும் அவர் தோழர்களும் உமர் அலிலானுக்கு பக்கத்தில் வராங்க. வரக்கூடிய நேரத்தில் உமர் அலிலானு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவர் கையில் எப்போதுமே சவுக்கு இருக்கும். அந்த சவுக்கை வச்சு என்ன பண்ணுறாரு, ஒரு அடி அடிச்சிடறாரு. இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுறாரு. என்ன உமர் அலிலானு நம்மளை அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காஃபர் அலிலானு திகைச்சு போய் பார்க்குறாங்க. அப்போ உமர் அலிலானுக்கு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீர் அறிய மாட்டீரா, இது பின்னாடி போகிறவருக்கு சிறுமையையும் முன்னாடி போகிறவருக்கு பெருமையும் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்ட உடனே அவங்களுக்கு அந்த பிரம்ம விலகிடுது. பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. இப்போ இவங்க சொன்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னால், ஒருத்தருடைய மனசில் கர்வம் வந்துடும். நமக்கு பின்னாடி பாடி கார்டு மாதிரி ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ஆகுன்னு சொன்னால், மனிதர்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதனுடைய அந்த குணத்தினுடைய ஆரம்பமே இதுதான். அதை அப்போதைக்கப்போது அதை களையப்படணும் அப்படின்னு சொல்கிறது உமர் அலிலானு அவங்களுடைய விருப்பம். ஏன்னு சொன்னால், மனிதர்கள்ட்ட அந்த எண்ணம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒருத்தர் உயர் குடியில் பிறந்தவர், ஒருத்தர் தாழ்ந்த குடியில் பிறந்தவர், அந்த எண்ணம் வரக்கூடாது. எல்லாருமே சமம், எல்லாருமே ஒன்று தான். அந்த எண்ணம் தான் மக்கள்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அவங்க பாடுபட்டாங்க. ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே, அதாவது மேல்குடி பிறந்தவங்க, கீழ்குடி பிறந்தவங்க அப்படின்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை செய்யதினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. செய்யதினா பிலால் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. செய்யதினா என்ன, தலைவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லி அவங்க சொல்லி அவங்க மகிழ்ந்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிக்கடி அவங்க அப்படி தான் என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டாங்க. எங்கள் சையதினா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, எங்கள் சையதினா பிலாலை விடுதலை செய்தார்கள் என்று அவங்க குறிப்பிடுறாங்க. இப்போ என்ன, அது அடிமையும் செய்யதுன்னு சொல்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் செய்யதுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், அவங்க எல்லாருக்கும் சரி சமமாக இருக்கணும். ஏழை பணக்காரன், மேல்குடி தாழ்குடி அந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது. இதை அவங்க எடுத்துரைச்சாங்க. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், சிரியா நாட்டில் ஒரு சிற்றரசர் ஒருத்தர் இருந்தார். அவர் கசானியா கோத்திரத்தில் பிறந்தவர். அவர் பேர் ஜபலா பின் ஜஹாம் என்பது அவருடைய பேர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் கலிஃபா உமர் அலிலானு அவங்கள பார்க்கறதுக்காக மதீனா வராரு. அப்போது அவர் கூட அவர்கிட்ட ரொம்ப ஆள்லாம் வராங்க, பணியாட்கள், பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, 500க்கும் மேலே வராங்க. மக்கள்னு சொன்னால் பாதுகாப்பு அதிகாரி அந்த மாதிரி பணியாட்கள்லாம். அப்போது மதீனா வந்த உடனே கலிஃபாவுக்கு உமர் அலிலானு அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ நேராக மதீனாவில் இந்த மாதிரி கலிஃபாவை பார்க்காம இந்த மாதிரி செய்தி அனுப்புனதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், கலிஃபா அவங்க நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணம். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, கலிஃபா உமர் அலிலானு அவங்க நேரடியாக போகாமல் சில ஆளுங்களை அனுப்பி கூப்பிட்டு வர வைக்கிறாங்க.
அழைச்சிட்டு வராங்க. இவங்க நேரடியாக போல, உமர் அலி அண்ணன் நேரடியாக போல சில ஆட்களை அனுப்பி வரவழைக்கிறாங்க. சில நாட்கள் மதினாலே தங்கிட்டு அப்போ உமர் அலி அண்ணன் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க கூட போயிடலாம்னு சொல்லிட்டு மக்காவுக்கு புறப்படுறாரு. அந்த காபத்துல்லா இருக்குதே, ஹஜ்ஜுடைய நேரம், அந்த காபத்துல்லா அங்கே ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. ஏழை பணக்காரன்றது கிடையாது, மேல்குடி தாழ்குடின்றதுலாம் கிடையாது. அங்கே எல்லாருமே சமந்தான். அந்த இடத்துல வந்து எப்போதுமே சரி, முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, வலப்புறம் இடப்புறம் எந்த இடத்துல போனாலும் யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் சுற்றிட்டு வரணும். ஏழை பணக்காரன் அப்படின்ற அந்த வித்தியாசம் அங்கே கிடையாது. அப்போ எல்லோரும் அந்த காபத்துள்ள தவாப் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ தவாப் செஞ்சுருக்கக்கூடிய நேரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவர் பின்னாடி வராரு. இவர் தவாப் செஞ்சுருக்கக்கூடிய நேரத்தில் பின்னாடி தவாப் செஞ்சுட்டு பின்னாடியே வந்து வரக்கூடிய ஒருத்தர் இவருடைய ஆடையை வந்து மிதிச்சிடறாரு. ஆடையை மிதிச்சிட்ட உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. கடுமையான கோபம் வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு, பின்னாடி அவருடைய ஆடையை மிதித்தவருடைய கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிடறாரு. அரைஞ்சிட்டு கலிஃபா கிட்ட போய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு எவ்வளோ பெரிய கோத்திரம், நான் எவ்வளோ பெரிய மேல் ஜாதி, தன்னுடைய குலப்பெருமை எல்லாத்தையும் சொல்லி அந்த அந்த ஆளுக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் முறை, எங்கள் நாட்டில் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே உமர் அலி நாங்கள் சொல்கிறாங்க, இது வந்து அந்த காலம்லாம் மலையேறி போச்சு, இது காலம் வேறு, இந்த இஸ்லாத்தில் வந்து இப்போ வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ன்ற வேறுபாடெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி உமர் அலி அல்லான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவருக்கு ஒரே இதாகிடுது, அதிர்ச்சி ஆகிறாரு. அதிர்ச்சி ஆகிட்டு இந்த மாதிரி இஸ்லாத்தில் வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொன்னால் நான் இஸ்லாத்தை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு வந்து மரியாதை வேணும், எனக்கு வந்து மேல்குடி தாழ்குடின்ற அந்த வித்தியாசம் இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் நான் இஸ்லாத்தை விட்டே போயிடுறேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து மறுபடியும் அந்த கான்ஸ்டாண்டி நோபல்ன்ற ஊருக்கு போயிடுறாரு. இப்போ உமர் அலி அல்லானுக்கு அவங்க வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இது ஒன்றும் பண்ண முடியாது. இது இந்த மாதிரி ஒருத்தர் இல்லை, 100 பேர் வந்தாலும் சரி, ஆனால் இஸ்லாத்தில் சமத்துவம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுவாங்க. இவங்க இந்த மாதிரி 100 பேர் இஸ்லாத்தை விட்டு உட்காந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்படலை. இஸ்லாத்தில் என்ன இருக்கோ, இஸ்லாத்தில் சமத்துவம் இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் இருக்கணும். அதுக்காக இஸ்லாத்தை மாற்றலை, இஸ்லாத்தை மாற்றி அமைக்கலை. இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் இதுதான், இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் இதுதான், அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இஸ்லாமியர்கள். இல்லைன்னு சொன்னால் அவங்க இஸ்லாத்தை விட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அதை பற்றி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அக்கறைப்படலை. அந்த ஜபலான்ற ஒரு ஓடுனாலும் பரவாயில்ல, ஆனால் இஸ்லாத்தினுடைய சமத்துவம் இஸ்லாத்தை விட்டு போயிடக்கூடாது. இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் மாற்றப்படக்கூடாது, இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை மாற்றி அமைக்கக்கூடாது. இதில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இஸ்லாத்தை விட்டு போனாலும் போயிட்டு போகிறாங்க. அதை பற்றி அவங்க வந்து என்ன செய்யலை, சட்டம் செய்யலை. இஸ்லாத்துக்குள்ளே வர்றதாக இருந்தால் அவங்களுக்கு எல்லா விதமான மரியாதையும் உண்டு, எல்லா விதமான அவர்களுக்கு கண்ணியமும் உண்டு. ஆனால் அவர்கள் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை மதித்து தெரிஞ்சுக்கொள்ளணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன அர்த்தம், இஸ்லாத்தினுடைய இதுதான் சட்டம், எல்லாரும் சரிசமம், இஸ்லாத்தில் வந்து எல்லாருக்குமே சம உரிமை உண்டு, இதை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள்ளே வர்றவங்களுக்கு தான் அவர்கள் இஸ்லாமியர் என்று பெயர். அது இல்லாமல் இவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி இஸ்லாத்தை மாற்றி அமைக்கணும், இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டத்தை மாற்றி அமைக்கணும்னு சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு போகிறதே மேலுன்னு சொல்லிட்டு அவங்க கருதினாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வது என்னென்னு சொன்னால், இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை நம்ம தெரிஞ்சு அதன்படி நம்ம அமல் செய்ய இல்லாமல் அல்லாஹ் கிருபை செய்து அருள் புரிவானாக. இல்லாமல் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தந்து நேர்வழியை தந்து அருள் புரிவானாக. நம்ம அனைவர்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்ற அருள் புரிவானாக. நம் அனைவர்களையும் தவறான வழியை விட்டும் வழி தவறிய வழியை விட்டும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளானவர்களுடைய வழியை விட்டும் பாதுகாத்து காப்பாற்றி அருள் புரிவானாக. நம் அனைவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு பயன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தோழன் MH மாலிக் முகமது.